ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலியக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் வந்து டபுள் ஆக்டிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரே படத்தில் 2 ஆக்டிங் 3 ஆக்டிங் நடித்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தனுஷனுடைய படத்தை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ் டபுள் ஆக்டிங் நடித்த படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 படங்கள்ங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 32வது வயசில் அநேகன் படம் தாங்க. அநேகன் படத்தில் நம்ம தனுஷ் வந்து ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சு பார்ப்பலங்க. இந்த படத்தில் கேவி ஆனந்த் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் வந்து அஸ்வின், முருகப்பா, அப்புறம் காளி அப்படிங்கிற கேரக்டரில் 3 கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து ஹாரி ஜெயராஜ் தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தில் தனுஷனுடைய நடிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் டபுள் ஆக்டிங் நடித்த படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க. இதில் வந்து 3 படங்கள் நம்ம தனுஷ் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க. அதில் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 33வது வயசில் கொடி படம் தாங்க. கொடி படத்தை வந்து RS துரை செந்தில்குமார் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் வந்து நம்ம தனுஷ் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புல. இந்த படத்தில் அண்ணன் தம்பி ரோலில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்புலங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொடி அன்பு அப்படிங்கிற கேரக்டரில், கொடி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லையும் அன்பு அப்படிங்கிற கேரக்டர்லையும் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சுப்பாப்புலங்க அண்ணன் தம்பி ரோலில். இந்த படத்துக்கு இசை வந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து திரிசாவும் அனுபவமும் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது டபுள் ஆக்டிங் நடித்த படங்களை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து டபுள் ஆக்டிங் நடித்த படம் 2020ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 37வது வயசில் பட்டாசு படம் தாங்க. பட்டாசு படத்தில் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புல நம்ம தனுஷ் சக்தி பட்டாசு அப்படிங்கிற கேரக்டரில் பையன் கேரக்டர்லையும், திரவிய பெருமாள் அப்படிங்கிற அப்பா கேரக்டர்லையும் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தையும் RS துரை செந்தில்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து விவேக் மெர்வின் தான் இசையமைச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து ஸ்னேகா வந்து கதாநாயகி நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தில் உள்ள கதை ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து மூணாவதாக நம்ம தனுஷ் டபுள் ஆக்டிங் நடிச்ச படத்தை பற்றி பார்த்தலாம். 2022ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 39வது வயசில் நானே வருவேன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் வந்து கார்த்திக் பிரபு அப்படிங்கிற அண்ணன் தம்பி கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சுப்பாப்புலங்க. இந்த படத்தை செல்வராகவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து இந்திரஜா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க. இந்த 4 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலியக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.